எந்த எந்த நடிகர் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? துப்பாக்கி. விஜய் தான். அஜித் குமார்லாம் பிடிக்காதா? அஜித் குமாரா? படத்துல நடிக்க போற ஹீரோ. யார மாதிரி நீ நடிகராக போற? விஜய். விஜய் மாதிரியா? ஆத்தாடி ஆத்தாடி படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்கா ஒருத்தரா சொல்லு. அஜித் நடிச்சிருக்காரு, வேற யார் நடிச்சிருக்கா? அஜித்தோட பசங்க நடிச்சிருக்காங்க. அஜித்தோட பசங்களா? ஆமா. பாவாடை கட்டிருப்பாங்க. யாருமா? பாவாடை கட்டிருக்காங்க. பாவாடை கட்டி இருந்தாங்களா? முதல் இடத்துல இருக்கக்கூடிய படத்தை பற்றி பார்த்தோன்னா, இந்த படம் வெளியான 4வது நாளே இந்த படம் வசூலில் சாதனை புரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு தமிழ் சினிமாவின் உச்சக்கட்ட வசூலான எந்திரன் படத்துடைய வசூலை நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு நல்ல கதை வெற்றி பெறும், அந்த நல்ல கதையில் பெரிய நடிகர்கள் இருந்தால் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இந்த விஜய் ஏஆர் முருகதாஸ் கூட்டணியில் வெளியே வந்திருக்கிற துப்பாக்கி. நம்மளுடைய பட்டியலில் முதல் இடத்துல எந்த படம் இருக்கும் அப்படின்ற முடிவுக்கு நீங்களே வந்திருப்பீங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னே ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் படம் ரிலீஸ் ஆன 3 நாளில் 300 கோடி ரூபா வசூல் பண்ணிடுச்சு, 4வது நாளில் அவதாரே கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்லாம் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் கூட ஆரம்பம் படம் தான் ஃபஸ்ட் இடத்துக்கு வந்துருச்சோ அப்படின்னு நம்பிட்டோம். ஆனால் அந்த படத்தை வாங்கின விநியோகஸ்தர்களையும் தேட்டர்காரங்களையும் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருங்களுக்கும் தேட்டர்காரங்களுக்கும் சுமாராக ஒரு 10% வரைக்கும் லாஸ் வருதுன்னு சொன்னாங்க. அப்போ இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் வந்த செய்தியை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களுக்கு என்ன வந்துச்சு, எங்கேயோ உட்காந்து எதையோ ஒன்று எழுதி விட்டு போயிடுவாங்க. கோடி கோடியாக பணத்தை கொடுத்து தேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு சில்லறையாக பணத்தை வசூல் பண்ணி கூட்டி கழித்து கணக்கு பார்த்தா தானே தெரியுது 10% லாஸுன்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அஜித்தோடைய அடுத்த படமான வீரம் கூட ஜில்லா படத்தளவுக்கு விலைக்கு போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பம் மட்டும் ஒரு லாபகரமான படமாக இருந்திருந்தால் நிச்சயமாக ஜில்லா விட அதிகமான விலைக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் டாக்கீஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் மிகப்பெரிய வசூலை செஞ்சுருந்தாலும் வியாபார ரீதியாக அது ஒரு வெற்றி படம் கிடையாது, லாபத்தை தராத படம் அப்படின்றதுனால இந்த பட்டியலை விட்டு நீக்கிடுறோம். ரிலீஸ் ஆன 4 நாட்கள்ல 34 கோடியை அள்ளினது ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ரிலீஸ் ஆகி 4 நாட்கள்ல 31 கோடியை அள்ளிருக்காம் வீரம். முதல்ல இளைய தளபதியோட துப்பாக்கி. இளைய தளபதியோட துப்பாக்கி முத நாள் 11 கோடியும், 2வது நாள் 13.5 கோடியும், 3வது நாள் மறுபடியும் 11 கோடி, 4வது நாள் க்ளோஸ் பை டு 10 crores 10 கோடிக்கு பக்கத்தில் கலெக்ட் ஆச்சு. ஸோ மொத்த கலெக்ஷன் படி பார்த்தீங்கன்னா விஜயோட துப்பாக்கி 45 கோடியே 38 லட்சம் மொதல் 4 நாள் கலெக்ஷனாக எடுத்தது. இப்போ லேட்டஸ்ட்டாக தலையோட ஆரம்பம் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லாருமே பாக்ஸ் ஆஃபீஸில் ஓப்பனிங் கலக்கலாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அதோட கலெக்ஷன் நாம் பார்த்துடலாம். மொதல் நாள் 11 கோடி கலெக்ட் ஆகிருக்கு, 2வது நாள் 9 கோடி, 3வது நாள் 7.5 கோடி, 4வது நாள் 7 கோடி. மொத்தமாக பார்த்தீங்கன்னா தலையோட ஆரம்பம் 34 கோடியே 50 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஓவரால் டோட்டல் கலெக்ஷன் படி பார்த்தீங்கன்னா இளைய தளபதியோட துப்பாக்கி தான் மொதல் 4 நாள் கலெக்ஷன் படி லீடிங்கில் இருக்குது. அது 45 கோடியே 38 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. 2வது இடத்துல தலையோட ஆரம்பம் வந்திருக்கு, அது 34 கோடியே 50 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் கார்டுன்னு சொன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு அப்புறம் இளைய தளபதி விஜய், அதுல மறுக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது. அஜித்துக்கு கிட்டத்தட்ட 50 crores salary அப்படின்ட்டு பேசிக்கிறாங்களே, இது உண்மையா? 50 crores ஒருத்தர் அவங்க இஷ்டமா பேசிப்பாங்க. பட் பாலிவுட் ஷூட்டிங் போயிருந்தேன். அப்போ என்கிட்ட கேட்டாங்க, ரம்பீர் கபூர் கேட்டாரு, விஜய் டான்ஸ் இஸ் ரியலி வெல் நோ அப்படின்னு கேட்டாரு. அது அவங்களாம் சொல்லும் போது எனக்கு ப்ரௌடா. கமலா கான் தன்னுடைய ட்விட்டரில் அஜித் பார்க்க ஒரு வயதான செக்யூரிட்டி போல் உள்ளார், அவர் எப்படி தென்னிந்திய மக்கள் ஒரு ஹீரோவாக ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்று ட்வீட் செய்திருக்கிறார். கண்டிப்பா விஜய் சார் வச்சு ஃபியூச்சர்ல பண்ணுவீங்களா? ஆமாமா, பெரிய ஹீரோ, கண்டிப்பா இது ஒரு நல்ல படமா இருக்கும், நல்ல பிசினஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அது வேணான்னு சொல்லிட்டு போனா நான் தான் முட்டாள் உண்மையிலே. சோ கண்டிப்பா படம். என்னங்க தலைனா யாரு எனக்கு தெரியல. தலை Vijay is the only actor, I would say, who is still collecting younger fans.